வணக்கம், டாக்டர் கீதா ஃப்ரம் ஐவில் ஹாஸ்பிட்டல். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ்க்கும் ஐஸ்க்கும் ஏதானும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறாங்க. எஸ், தர் இஸ். எப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரைட் லைட்டோட எக்ஸ்போஷர் நவடேஸ் வந்து ஸ்க்ரீன் டைம்னால ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ப்ளூ லைட் அப்படிங்கிறது வந்து சன்லைட்லேருந்தும் வரும். அதே போல் எல்இடி டெக்னாலஜி யூஸ் பண்ணுற லேப்டாப், யுவர் டிவி ஸ்க்ரீன், யுவர் மொபைல்ஸ், அதிலிருந்து கூட உங்களுக்கு எமிட் ஆகும். இப்போ லாங் ஹவர்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ளூ லைட் வந்து விச் இஸ் என்ட்ரிங் அவர் ஐஸ், that will reduce the melatonin. அது மெலட்டோனின் செக்ரேஷன் கம்மி பண்ணும்போது சர்க்காடியன் ரிதம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். தேர்பை நமக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தூங்குறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை வந்து ஸ்டாப் பண்ணிடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தூக்கம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ளூ லைட் வந்து டெஃபினட்டாக உங்களோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்க்கு காஸ் பண்ணும். தென் உங்களுக்கு அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியாது. அதனால இது பண்ணலாம். டே ஹவர்ஸில் நீங்கள் வந்து ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ், ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி கிளாஸஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா யூ வில் பி பெட்டர். இப்போ ஸ்க்ரீன் டைம் இருக்கணும், என்ன பண்ணுறது, லாங் ஹவர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரி 20 minutes ஒன்ஸ் ஒரு ஃபார் டிஸ்டன்ஸ், அட்லீஸ்ட் ஒரு 20 feet டிஸ்டன்ஸை ஒரு 20 seconds நீங்கள் பார்க்கணும். அந்த டைம்லேயும் உங்களுக்கு டே ஹவர்ஸில் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ stop exposing your eyes to bright lights for a longer period. Give a break and protect your eyes. Thank you.